Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நாம் பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு பூந்தி ராய்த்தா. நம்ம எப்படி தயிர் பச்சடி, வெங்காய தயிர் பச்சடி செய்றோமோ அந்த மாதிரி இது நாட்டுல ரொம்ப ஃபேமஸான ஒரு பச்சடின்னு சொல்லலாம். இது பூந்தி போட்டு அவங்க செய்வாங்க. இது ஒரு டெசர்ட் மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கப்ல போட்டு ஸ்பூன் போட்டு கூட சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஒரு டெசர்ட் மாதிரி. ஒரு சில புலாவுக்கும் இது ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இந்த பூந்தி ராய்த்தா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு சேரும். சரி வாங்க இந்த டேஸ்டியான பூந்தி ராய்த்தா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பூந்தி ராய்த்தாக்கு இந்த மாதிரி திக்கான கர்ட் எடுத்திருக்கிறேன். புளிப்பில்லாத தயிர் இது நல்லா திக்கா இருக்குது. இது பீட் பண்ணி வச்சிருக்கேன் நான். இது ரொம்ப திக்கா இருக்குது, அதனால கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா க்ரீமியா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்லயே ஒரு தண்ணி மிக்ஸ் பண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுடர். இது சாட் மசாலா பவுடர். இது இதுவும் கொஞ்சமா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூட கொஞ்சமா சர்க்கரை, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா சர்க்கரை. இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட தயிர் ரெடி ஆயிடுச்சு. இது சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன், பாயிலிங் வாட்டர் இது. இப்போ இதில் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 3/4 கப் அளவுக்கு பூந்தி எடுத்து வச்சிருக்கேன். இது கடையில் வாங்கின பூந்தி தான் இது. இப்போ இந்த பூந்தியை நம்ம இந்த சுடுதண்ணிக்குள்ளே போட்டுடலாம். லைட்டாக இந்த சுடுதண்ணியை அப்சர்வ் பண்ணட்டும். அப்புறமேட்டு இதை ட்ரெயின் பண்ணி நம்ம அந்த தயிர்க்குள்ளே போட போகிறோம். இது போட்ட உடனேயே ஊறிடும். இப்போ நம்ம இதை ட்ரெயின் பண்ணிடலாம் இந்த தண்ணியை. இப்போ இந்த வடிகட்டின பூந்தியை நம்ம இந்த இதுக்குள்ள போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சும்மாவே ஒரு கப்ல ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு டெசர்ட் மாதிரி இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில புலாவுக்கு இது சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வெஜிடபிள் புலாவ் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமா கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ ஈஸியான நல்ல டேஸ்டா இருக்கக்கூடிய பூந்தி ராய்த்தா பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஃப்ரெண்டான டேஸ்டியான பூந்தி ராய்த்தாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.